தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி செய்யலாமா? ஒரு வானலியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுடுங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. 2 காஞ்ச மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துடுங்க. 2 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டி புளி, ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு ஒரு புளி எடுத்து சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. இப்போ நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரெண்டு பிஞ்சளவு காயப்பொடி சேர்த்துருக்கேன். நான் பருப்பு ஐட்டங்கள் சேர்ந்ததுனால 2 பிஞ்சளவு காயப்பொடி சேர்த்துடுங்க. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்செடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், லைட்டாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ வானலியில் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறோம், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தேங்காய் சேர்க்காத சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.